பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. உங்களால் 3 நிமிஷத்தில் கதை சொல்ல முடியுமா? மூவி பஃப் பிக் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 3 அதுதான் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி. படை படம் சத்யராஜ் சார் ஹீரோ, மணிவண்ணன் சார் டைரக்ஷன், மணிவண்ணன் சார் டைரக்ஷன். மொத ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பி போயிட்டு பொள்ளாச்சியில் இறங்கி உள்ளே போனோம். என்டிஆர் ஓ சூப்பர். வார் ஒன்றில் தான் டைகர் அதில் இறந்துறாரு. இடத்துல கூட சொல்லியிருக்கேன், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு விஜய் சார், ஆன் ஸ்க்ரீனில் வேறு விஜய் சார் இருப்பார். ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸோட டீசர்லாம் காமிச்சிட்டு என்ன சொன்னார், பயங்கர ஹாப்பி அவருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. கம்பல்சரி 7 வருஷம் ஃபைட்டராக இருக்கணும். ஓகே, 7 வருஷம் அப்புறம் தான் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அனலர்ஸ் மாஸ்டர்லேருந்து நாங்கள் நிறைய ஆக்ஷன் பேக்கடான படங்கள், இப்போ நீங்கள் உங்களோட கொரியோகிராஃபியில் வந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்து இன்னமும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டராகி நீங்கள் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சார்? அரௌண்ட் ஒரு 32 இயர்ஸ் நினைக்கிறேன். 32 இயர்ஸ். 93 நான் வரும்போது. சூப்பர். ஸோ 32 வருஷம் மாஸ்டரா, 20 வருஷம் அப்படின்றது தமிழ் சினிமான்னு நம்ம சுருக்கிட முடியாது. உங்களை இந்தியன் சினிமாவில் முக்கியமான நபராக இருக்கீங்க. ஸோ அப்படின்ற போது நிறைய கதைகள் இருக்குது, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஹாப்பனிங்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்தியன் டூருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பெருசாக பண்ணிட்டு இருக்கீங்க, டைரக்ஷன் பண்ணுறீங்க ஃபீனிக்ஸ்ன்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்கலாம். 32 வருஷத்தில் முதல் படம் நீங்கள் ஃபைட்டராக உள்ளே போனது என்ன படம்? அந்த நாள் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக மறக்க முடியாத நாள் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் என்னன்னா, அமைதிப்படை தான் ஃபர்ஸ்ட் படம். மொத ஃபைட்டராக வந்து ஷூட்டிங் போனது அமைதிப்படை தான். பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு. மறக்க முடியாத நிகழ்வு. ராம்பூர் ராஜ்குமார் மாஸ்டர் மறைஞ்சிட்டாரு இப்போ. என்ன மாதிரி புதுசாக சேர்ற எல்லா பசங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு யார் கொடுக்கறதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம் இல்லையா, ரொம்ப சைல்டு, ஒரு 17-18 வயசாக இருப்போம், அப்படி தான் இருப்போம். ஸோ அப்பேற்பட்ட பசங்களோட துணிஞ்சு தைரியமாக ஃபஸ்ட்டு வேலை கொடுக்குறது வந்து ராம்பூர் ராஜ்குமார் மாஸ்டர் தான். அது யூனியன்லேயே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒரு பெருமையாக பேசுவாங்க. ஸோ அப்படி ஒரு மாஸ்டர்கிட்ட வந்து என் வேலையை ஆரம்பித்தேன், தொழிலை நான் ஆரம்பித்தேன். வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், அது மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஸோ என்ன சீக்வன்ஸ் சார்? ஏன்னா சத்யராஜ் சாருக்கு உங்களுக்குமான விஷயங்கள் தான் இருந்திருக்கும், பட் செட்டில் உங்களுக்கு செட்டே வியப்பாக இருந்திருக்கும், பிரமிப்பாக இருந்திருக்கும். இது என்னென்னா 2 ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். அதில் முக்கியமாக ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஊர் கலவரம் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே கிளம்பும் போது ஃபைட்டராக பண்ணுறோம். மொத அமைதிப்படை படம் சத்யராஜ் சார் ஹீரோ, மணிவண்ணன் சார் டைரக்ஷன், மணிவண்ணன் சார் டைரக்ஷன். மொத ஃபைட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜாலியாக கிளம்பி போயிட்டு பொள்ளாச்சியில் இறங்கி உள்ளே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் க்ரௌடு ஒரு கலவரத்துக்குள்ளே விட்டாங்களா, எங்கே இருக்குன்னு தெரியாது யாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலவரத்தில் தான் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நீங்கள் ஃபைட்டராக மட்டும் ஒர்க் பண்ணீங்க. நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய பெரிய அனுபவம் இருந்திருக்கும். நிறைய, ஏன்னா ஸ்டன் சீக்வன்ஸை பொறுத்தவரையில் எப்போ என்ன வேணாலும் நடக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் உங்களோட தொழிலில் நீங்கள் நேசிக்கிறீங்க. அதுதான விஷயங்கள் தான் இப்போ உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த 12 வருஷன்றது எவ்வளவு பொறுமையாக இருந்தீங்க? நம்ம மாஸ்டர் ஆகுமா மாட்டாமான்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், மாஸ்டர் சீக்கிரம் ஆயிரம்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், இதுக்கு நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் ஃபினான்ஷியலாக. ஸோ சினிமாவில் நமக்கான அங்கீகாரம், இந்த மாதிரி பல யோசனைகள் இருந்திருக்கும். இந்த 12 வருஷம் எப்படி கடந்தீங்க? 12 வருஷம் வந்து ஒரு எப்படி சொல்ல, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னி. அது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறது வந்து சர்வைவல் தான். இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடிபடாமல் இந்த துறையில் வந்து நம்மளை அடிபடாமன்னு சொல்ல வார்த்தையே இல்லை, எல்லாரும் அடிபடும். பட் அடிபட்டாலும் அதுலேருந்து கம்பேக் ஆகணும், ஃபிட்னஸ்க்கு திருப்பி வரணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அடியிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அடிப்படாமல் அந்த அடிப்பட்ட இடத்தையும் பாதுகாத்துக்கிட்டு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜேர்னி அது. ஸோ அது 12 வருஷம்னும் போது எனக்கு கொஞ்சம் நிறைய அடிகள் பட்டுச்சு. அந்த பிரேக் எடுப்போம், ஒரு அந்த ஃப்ராக்சர்லாம் நடக்கும்போது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாவு கட்டு புத்தூர் கட்டுலாம் போடுவாங்க. ஸோ அப்போ கம்மி 1 மந்த் உட்காந்துருவோம் வீட்டில். ஸோ அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம லைஃப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும், ட்ரைனிங்கே ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஃபிசியோதெரபிஸ்லாம் நிறைய போகணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு பெரிய ஒரு பாதை, ஒரு அழகான பாதை, அடி உதைகள் நிறைய, அதுக்கு ஒரு அழகான ஒரு பாதை. ஸோ அது மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து ஆரம்பித்து ராம்பூர் ராஜ்குமார் மாஸ்டர் இருந்தாலும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூடம் ரத்னம் மாஸ்டர் இருக்கலாம், விக்ரம் தர்மா மாஸ்டர் இருக்கலாம், தளபதி தினேஷ் மாஸ்டர் இருக்கலாம், கடல் கண்ணா மாஸ்டர், அப்புறம் அப்படியே பீட்டர் ஸ்டன் சிவா மாஸ்டர், நிறைய ஜேர்னி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அந்த பொறுமைன்ற விஷயம் பற்றி பேசலாம் சார். ஏன்னா 12 வருஷன்றது சாதாரண கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இப்போது டேரக்டர் ஆனோன்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒரு 3 படம் 2 படம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடணும்னு இப்போ இருக்க சூழலை சொல்கிறேன். ஸோ அந்த டைம்லலாம் கிட்டத்தட்ட ஒரு டேரக்டர்கிட்ட சேர்ந்தோம்னா 7 வருஷம் 8 வருஷம் அவங்கள்ட்டே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதே மாதிரி நிறைய மாஸ்டருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, 12 வருஷம் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த பொறுமை பற்றி பேசலாம். பொறுமை பற்றி ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி என்ன இது ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்களே ஒரு உதவி இயக்குனராக வந்து 2 படம் 3 படம் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. எங்கள் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிக்குமே நீங்கள் 7 வருஷம் நீங்கள் ஃபைட்டராக இருக்கணும். 7 வருஷம் மினிமம் கம்பல்சரி 7 வருஷம் ஃபைட்டராக இருக்கணும். ஓகே, 7 வருஷம் அப்புறம் தான் நீங்கள் மாஸ்டராக ஆக முடியும். அது ஒரு ரூல்ஸே இருக்குது எங்களுக்கு. அந்த 7 வருஷம் ஜர்னி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க்கை கற்றுக்கணும். அப்புறம் உதவியாளர் 5 இயர்ஸ் கழிச்சு தான் அசிஸ்டன்ட் ஆக முடியும். ஸோ இந்த உதவியாளராக ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வேலைகளை வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கற்றுக்கணும், அது எந்த அளவுக்கு எங்கே இது எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ அதில் ஒரு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒரு மாஸ்டராக ஒரு அங்கீகாரமே கொடுப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் சேர்ந்த உடனே ஆகிடவே முடியாது. ஏன்னா இது எங்களுக்கு எவ்வளோ பக்குவம் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொறுமையும் நிதானமும் நமக்கு அவ்வளோ தேவைப்படுது. அது இதுக்கு நடுவில் நான் சொன்ன இந்த அடிபடுற விஷயம் ஃப்ராக்சர்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வில் பவர் இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு இருக்காது. ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அடிகள் வந்து வாழ்க்கையை மாற்றிடும். ஏன்னா அந்த 1 மாத காலகட்டன்றது வந்து எங்களை மாதிரி ஆரம்ப காலத்தில் இருக்க பசங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி இருக்கும் பின்னாடி. இந்த 1 மாதம் கழிச்சு அந்த திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி இருக்குல்ல, அதில் வந்து ஃப்ளெக்சிபிளாகி திருப்பி வரவங்களும் என்ன மாதிரி இருக்காங்க. அது முடியாமல் இல்லை வேணாம் அந்த தொழில் அடிபடுதுன்னு சொல்லி விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விடாமுயற்சியாக நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எத்தனை அடிபட்டாலும் எத்தனை ஃப்ராக்சர் ஆனாலும் அந்த வெயிட்டிங் பீரியட்லேருந்து திருப்பி நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வரோம்னா அதுவே ஒரு பெரிய ஜேர்னி தான். அதுவே ஒரு பெரிய பொறுமை வேணும் அதுக்கு. ஸோ அந்த பொறுமையெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உட்கார முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்க எல்லாருமே நீங்கள் எடுத்து யூ கேன் நேம் எனி ஒன். இப்போ பீட்டர் என்ன சொல்லலாம், இல்லை கனல் கண்ணன் மாஸ்டர் சொல்லலாம், எந்த மாஸ்டர் வேணால் நீங்கள் சொன்னாலும் சரி அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன பொறுமையில் அதில் எல்லாத்தையும் பொறுத்து அதை கடந்து வந்தால் தான் இந்த இடம் கிடைக்கும். ஸோ மாஸ்டர் ஆகிட்டீங்க. மாஸ்டர் ஆனும்போது ஆனால் எடுத்தோடனே நீங்கள் ஒரு படம் பண்ணுறது தனியாக மாஸ்டராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதில் 2 ஃபைட்டு நீங்கள் கொரியோ பண்ணுங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டேரக்டருக்கு ஈக்குவலான பொசிஷன் தான் நீங்கள் எடுத்துக்கிறதும். அப்போது நீங்கள் ஆக்ஷன் கட் சொல்லும்போது முதல் படம் நீங்கள் சத்ரபதி படத்துக்கு மாஸ்டர் ஆகிட்டோம், 12 வருஷம் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு பக்கம் இந்த இடத்த நம்ம விட்டுறக்கூடாது, இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடணுன்ற ஒரு பொறுப்புணர்வு இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட் ஸ்டன் கொரியோகிராஃபராக சொல்லும்போது எப்படி இருந்தது? இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஒரு ஜேர்னியை முன்னாடி சொல்லுங்கள் சார். நான் ஃபைட்டராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஃபைட்டர் கேட்டகரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 4 இயர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 4 இயர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ஆகிட்டேன். அசிஸ்டண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பீக்கில் இருந்த கனல் கண்ணன் மாஸ்டர் ஆகட்டும், பீட்டர் ஐயன் ஆகட்டும், ஸ்டன்ஷோ மாஸ்டர் எல்லாருக்கூடையுமே நான் வந்து அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த 4 இயர்ஸில் கிடச்சிது. ரீசன் நான் வந்து சொல்ல போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா திருமலை விஜய் சார் படமாக இருக்கலாம், அரசுன்ற சரத்குமார் சார் படமாக இருக்கலாம், ஒற்றன்னு சொல்கிற அர்ஜுன் சார் படமாக இருக்கலாம், வருஷம் நீங்கள் மழை வந்து இல்லை தெலுங்குல பிரபாஸ், சிரஞ்சீவி சார் ஒரு 5ன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நான் உதவியாளர் இருக்கும்போது மாஸ்டரோட பிஸினஸில் அவங்க வேறு இடத்துல ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக ஒரு முக்கியமான ஆக்ஷன் வந்து என்ன எடுக்க சொல்லிடுவாங்க. ஃபாரின்லேருந்துலாம் இங்கே வந்து நான் வந்து ஃபைட் எடுக்க அனுப்பிச்சி விட்ருவோம், பீட்டர்லாம் அனுப்பிச்சி விட்ருவாப்பில். ஸோ அந்த மாதிரி வந்து திருமலை படத்தோட கிளைமேக்ஸ் ஆகட்டும், அது ஃபுல்லாக நான் எடுத்தது தான், ஃபைட்டராக இருக்கும்போது நான் எடுத்தது. அதே மாதிரி அரசு படத்தில் வந்து ஃபாதர் சரத்குமார் சார் வந்து ரோஜா மேடமே கொல்லுவாங்க, அந்த ஒரு மெயின் சீக்வன்ஸ் வந்து நான் ஃபைட்டராக இருக்கும்போது எடுத்த ஃபைட் அது. ஸோ இந்த மாதிரி ஒற்றனில் வந்து ஒரு நிறைய ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் வரும், அப்புறம் நிறைய ஃபைட், இந்த மாதிரி எல்லா ஃபைட்டுக்குமே நான் வந்து மாஸ்டருக்கு நிகராக அவங்க இல்லாத இடத்துல நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்து அன்னைக்கு ரொம்ப பேசப்பட்ட ஃபைட்டில் ஒரு ஃபைட் அது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாஸ்டர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுக்கலன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் அன்றைக்கி வந்திருக்காது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் மாஸ்டர் ஆன படம் படத்தில் எப்படி இருந்தது கேட்டுங்க, அந்த அனுபவத்தை வந்து நான் அந்த 4 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து அதை நான் சுவைச்சிட்டேன் அதை. ஸோ அந்த பயம் இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீடமில் அவங்க கொடுத்த அந்த ஒர்க்கு பண்ணும்போது தான் என்னோட ஐடென்டிட்டி வந்து வெளியே நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அப்படி பார்த்தது தான் சரத்குமார் சார் பார்த்துட்டு அரசு பண்ணும்போது அடுத்த படம் வந்து
நீ தான் மாஸ்டர் பண்ணுறீங்கன்ட்டாரு. அப்படி வந்தது தான் சத்ரபதி. ஏன்னா அரசு வந்து ஜேஜே குட்னு ஒரு கம்பெனி. ஓகே. சூப்பர் குட் சௌத்ரி சார்கிட்ட வந்து பாபு சார்னு இருந்தாங்க. ஓகே. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாரு ஜேஜே குட்னு. அதில் எடுத்த ஃபர்ஸ்ட் படம் தான் அரசு. அவங்க எடுத்த அடுத்த படம் வந்து சத்ரபதி. ஓகே. ஸோ அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க மாஸ்டரை டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் வந்து சத்ரபதி. ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் அந்த பயம் இல்லை, பதட்டம் இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி சிவமாஷு கிட்ட பண்ணும்போது மௌனம் பேசியதுன்ற ஒரு படம் இருக்கும், அமீர் சார். அந்த படத்துல 2 ஃபைட் நானே எடுக்கிற மாதிரி ஆச்சு. மாஸ்டர் எடுப்பாங்க பாதி, அப்புறம் ஹைதராபாத்ல ஷூட் போயிடுவாங்க, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி நான் கண்டினியூ பண்ணி ஃபைட்டை முடிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு என்னோட வேலையை பார்த்துட்டு அமீர் சார் மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் சத்ரபதியில் மாஸ்டர் தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக எனக்கு கால் வந்தது அமீர் சார் ஆஃபீஸில் இருந்து. ராமுக்கு விட்டாங்க. ஸோ 2 பேரில் நடந்தது. ஸோ அதே மாதிரி அருள்ன்ற படமும் மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாஸ்டர் ஐட்டம் கேள்வி போட்டோம், பரவாயில்லவா இது பண்ணுன்னு சொல்லி அருள் படத்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஹரிசார் கூட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஹரிசார் கூட சிங்கம்லாம் பண்ணது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கூட இந்த குருக்கள் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தது தான் இது. இப்போ மாஸ்டர் ஆகும்போது மற்ற எல்லா ஃபீல்டும் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஸ்டன் ஃபீல்டில் இருக்குது. என்னென்னா அடைமொழி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அரசகுமார்னு உங்களை எல்லாருக்கும் பரிச்சயமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 12-15 வருஷம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அனல் அரசுன்ற அடைமொழியோடு நம்ம இதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் ஆகணுன்ற அதுக்கு ஒரு தேடுதல் இருந்ததா? என்ன அடைமொழி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை யதார்த்தமாக வந்துருச்சா? இல்லை, நான் அடைமொழி நான் தேடலை, அது அவங்களே கொடுத்துட்டாங்க. மௌனம் பேசியதுன்ற படத்தில் வந்து நீங்கள் இப்போ போய் ரோலிங் டைட்டில் பேக் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் உதவி அனல் அரசுன்னு வரும். மாஸ்டர் ஆகல அப்போ முன்னாடியே கொடுத்துறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது. இன்னொன்று கொஞ்சம் முக்கியமான ஒரு குறிப்பிட விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, என் பேர் அரசகுமார். ஆக்சுவலி நான் அரசுன்றது எங்கள் அப்பாவோட பேர். ஆக்சுவலி உங்கள் பேர் குமார்? அரசகுமார். ஓகே. அப்பா பேர் தான் அரசு. ஓகே. ஸோ நான் அப்பா இறந்த அடுத்த வருஷம் நான் மாஸ்டர் ஆகிறேன். அப்பா இருக்கும்போது மாஸ்டர் ஆக வேண்டியது, ஏதோ ஒரு கட்டாயத்தினால அந்த ஆகலை தான். ஸோ அப்பா இறந்த உடனே அடுத்த வருஷமே நான் மாஸ்டர் ஆனதுனால கொஞ்சம் அரசுன்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு பையன் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை. ஓகே. ஸோ அது அந்த பேர் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டது. இப்போ நான் இருக்கிறது அப்பா பேரில் தான் நான் வந்து இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. அப்பாவோட பேர் தான். சூப்பர் சூப்பர். ஸோ அனல் அப்படின்ற இடத்துல வந்து அமீர் சார் மௌனம் பேசி அந்த டீம்ல வந்து அவங்க டீம்ல கொடுத்தது. ஓகே. ஸோ மாஸ்டர் உள்ள வந்தாச்சு. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைட்டராக நிறைய மொழி படங்களில் அவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மாஸ்டர் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பயங்கரமாக பீக்கில் வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ மற்ற மொழியிலேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதை நம்ம எடுக்கலாமா வேணாமா, நம்ம அங்கே போனால் அங்கே இருக்கவங்கள நம்ம சமாளிச்சிட முடியுமா, இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? இல்லை ஃபைட்டராக நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான் அதில் வந்து இதுவும் ஆட் ஆன் ஆகிடும். அப்படின்னா நான் 4 வருஷமாக நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் எப்படி பல படத்தில் கிளாஷ் எடுத்தனோ அது மாதிரி மலையாள படத்துலையும் நான் நிறைய கிளாஷ் எடுத்திருக்கேன். கலாபவன் மணி சாருக்கு வந்து கிளாஷ் பண்ணியிருக்கேன். மல்சரம்னு ஒரு படம் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2-3 படம் பீட்டர் கூட பண்ணியிருக்கேன். அந்த மல்சரம்ன்ற படம் வந்து பீட்டர் கமிட் பண்ணாரு, ஆனால் ஒரு சீக்வன்ஸ் கூட வரல. ஃபுல் படத்தை நான் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. வேறு படங்களை பிஸியாக இருக்கலாம். எனக்கு என்ன வந்து அந்த படத்தை டெடிகேட் பண்ணி விட்டேன், நீ பண்ணிவிடு படத்தை முடிச்சிடணும். நானே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் சத்ரபதி ராம் இதெல்லாம் நடக்கும்போது அங்கே மணி சாருக்கு வந்து மாஸ்டர் கேள்விப்பட்டோம். அடுத்த படம் பென் ஜான்சன் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு என்ன அவர் கூப்பிடுறாங்க. ஸோ அவர் மூலியமாக போய் பண்ணும்போது தான் மலையாள படம் நான் என்ட்ரி ஆகிறேன். அதில் என்ட்ரி ஆகி மணி சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு படம் பண்ணுறாரு, அனந்தபத்ரம்னு ஒரு படம் பண்ணுறாரு. சந்தோஷ் சிவன் அவர் டைரக்ஷனில். பிருத்விராஜ் ஒரு ஹீரோ, மணி சார் ஒரு ஹீரோ. ஸோ இங்கே பண்ணும்போது எனக்கு பிருத்வியோட பழக்கம் கிடைக்குது, சந்தோஷ் சிவன் பழக்கம் கிடைக்குது. ஸோ இங்கே ஜேர்னி மாறுது. என்னை வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து மணியம்பிள்ளை ராஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாரு மம்முட்டி சார் கூட, மம்முட்டி சார் படம் போகிறார். ஸோ பிருத்வி வந்து என்ன அவருக்கு வேற படத்துக்கு புதிய மகன் படத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்படியே ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சது. இங்கே தமிழ் படங்கள் பண்ணுறோம், அங்கே மலையாள படம் ஆரம்பிச்சது. இதோட ஜேர்னியோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உரிமைன்னு ஒரு படம் பண்ணோம், சந்தோஷ் சிவன் சார் டைரக்ஷனில். அதுக்கு முன்னாடி பிக் பி பண்ணோம், அப்புறம் சாகர்லே சோட்டா மும்பை, நிறைய இருக்குது அந்த படம். ராஜமாணிக்கம் சொல்லிட்டு அனந்தன் நிறைய படங்கள் ஒரு பக்கம், மம்முட்டி சார் படங்கள் ஒரு பக்கம். இவருக்கு ஒரு 10-12 படம், மம்முட்டி சாருன்னா ஒரு 10 படம், மோகன்லால் சார் பண்ணிருப்பாரு 10-15 படம், பிருத்திவிக்கு பண்ணியிருப்பேன். இப்படி நிறைய பண்ணும்போது தான் அந்த உரிமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபோட ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு அப்கிரேட் ஆகும் இல்லையா, ஒரு பொசிஷன் மாறும் இல்லையா லைஃப்ல. அந்த உரிமையில வந்து என்னன்னா சேம் சந்தோஷ் சார் டைரக்ஷனு, பிருத்திவி ஒரு ஹீரோ, பிரபுதேவா சார் ஒரு ஹீரோ. ஸோ பிரபுதேவா சாரோட பழக்கம் அங்கே தான் எனக்கு கிடைக்கும். உரிமை தான் ஃபர்ஸ்ட் நீங்களும் பிரபு மாஸ்டரும் ஃபர்ஸ்ட் படம். ஓகே, அங்கே தான் பழக்கம். படம் பண்ணுறேன். ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரபு சாருக்கு என்னோட ஒர்க்கு பிடிச்சிருக்கு.
அவர் வாங்க, அடுத்த படம் Bollywood டைரக்ட் அப்படி. இல்லை அடுத்த படம் டைரக்ட் பண்ணும்போது வெடின்ற படம் இங்கே ஓ இங்க விஷால் சார் படம் பண்ணாரு. ரைட் ஸோ வெடி முடியல படம் போயிட்டே இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகிற டைமில் அவர் அங்கே ரவுடி ராத்தோர் கமிட் ஆகிறாரு. அக்ஷய் ஸோ என்ன இங்கேருந்து அங்கே கூட்டு போகிறாரு. ஸோ ரவுடி ராத்தோர் தான் ஃபஸ்ட்டு படம் ஹிந்தியில் பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அக்ஷய் சார் ஒர்க்கு என் ஒர்க்கு பிடிச்சி நல்ல படம். அந்த ஆக்சுவலி அக்ஷய் சார் வந்து ஒரு 15-14 இயர்ஸ் ஆக்ஷன் படமே பண்ணாமல் பண்ண படம் அது. ஸோ அந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அந்த படத்தோட ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் எனக்கு வந்து இன்னொரு கால் வருது சல்மான் சார். சல்மான் கான் கிட்ட இருந்து தபாங் 2க்கு ஒரு கால் வருது. ஸோ அங்கேருந்து சல்மான் சார்கிட்ட மாறினேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராஃப்ன்ற ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாஜித் நாடித் வல்ல கிட்ட. ஸோ அங்கேருந்து லைஃப் அப்படியே மாறுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சல்மான் சார் படம், தொடர்ந்து அக்ஷய்குமார் படம், டைகர் ஷெராஃப் படம், வருண் தவான், அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி மணிமா, இப்போ ஷாருக் கான் ஜவான் பண்ணியிருக்கோம். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போதே வார் 2 இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். வார் 2 என்டிஆர் ஓ சூப்பர். வார் 1ல தான் டைகர் அதில் இறந்துறாரு. ஓ ரைட். வார் 2ல வந்து இப்போ ரித்திக் ரோஷன் வர்சஸ் என்டிஆர். ஆமா, அவங்களோட ஒரு கிளைமேக்ஸ் சோலோ ஃபைட் சூப்பர். இப்போ நம்ம ஸோ இந்த லெவலில் வந்து லைஃப்ல வந்து இப்படி மாறுச்சு பரிமாற்றங்கள். சூப்பர். ஆனா நீங்க சொல்லும் போதே இவ்வளவு பிரமிப்பா இருக்கு. ஒரு படம் ஒர்க் பண்றீங்க, உங்க ஒர்க் பிடிக்குது, ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூசர் மூலமா ஒரு கான்டாக்ட் வருது, ஹீரோ உங்களை வேற பக்கம் எடுத்துட்டு போறாரு, டைரக்டர் அடுத்து வேற பக்கம் எடுத்துட்டு போறாருன்னு நீங்க இந்தியா ஃபுல்லா பயங்கரமா இப்போ பிஸியா இருக்கீங்க. என்னைக்காவது நம்ம லைஃப் ஒரு மேஜிக், சினிமா ஒரு மேஜிக்னு உங்களுக்கு தோணிருக்கா? இல்லை வீட்டில் ஒய்ஃப்கிட்ட பேசும்போதோ இல்லை நீங்களா சும்மா யோசிக்கும் போதோ எவ்வளோ சூப்பர்ல நம்ம லைஃப், கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்போ ஒரு பலன்ற மாதிரி? கண்டிப்பா இல்லை, அது பல வாட்டி நினைச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து லைக் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு துறையில் இருக்கும்போது ஒரு ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மள அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். என்னன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் கேட்டீங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. அந்த பொறுமைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்குன்னா ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி பல வாட்டி அந்த மாதிரி நினச்சிருக்கேன். நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த தெலுங்குல ஒரே விஷயம் மட்டும் சொல்ல விட்டுட்டேன். தெலுங்குல இங்கிருந்து இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு சுசீந்திரன் சார் மூலியமா இந்த சிங்கம் இங்க பண்ணிட்டு இருக்கேன். சுசீந்திரன் சாரோட வந்து அடுத்த படம் ராஜபாட்டை பேரு படம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தெலுங்குல இருந்து ஒரு கால் ஃபார், அது மிர்ச்சின்ற படம், பிரபாஸோட மிர்ச்சி, அப்புறம் ஸ்ரீமந்தடு ஒரு படம் ஜனதா கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கும் போது பாகுபலிக்கு என்ன கூப்பிடுறாங்க. பாகுபலி மட்டும் போயிட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒரு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த படம். வேற எதுவும் படங்கள் அப்போ வந்து எனக்கு அங்கே ஆல்ரெடி வந்து ஹிந்தியில் வந்து சல்மான் சார் படம் போயிட்டு இருக்கு, அக்ஷய் சார் தான் போயிட்டு இருக்கு. தமிழில் வந்து எனக்கு ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஐன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் அது. ஸோ இது எல்லாமே போயிட்டு இருக்கும்போது டேட்ஸ் ஆல்ரெடி எல்லாமே எல்லா பக்கமும் கொடுத்தாச்சு எல்லாமே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பார்ட் 1 பண்ண முடியல, பார்ட் 2 பண்ண ரெண்டாவது பாட்டுக்கு விட்டாங்க. ரெண்டாவது பாட்டு போய் ஸ்கிரிப்ட்லாம் கேட்டுட்டு எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு அதுவும் பண்ண முடியாம போச்சு. அது ஒரு சின்ன ஒரு சின்ன ரெக்ரெட், ஒரு நெருடல், அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் ஒரு டெபியூ டேரக்டர்ஸோடவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ராஜமௌலி சார் உங்களை கூப்பிட்டு நரேட் பண்ணுறாரு, சங்கர் சாரோட ஒர்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி அங்கே ஹிந்தியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, மலையாளத்தில் ஒர்க் பண்ணிக்கும் போது ஒரு டேரக்டரோட நரேஷன் வந்து என்ன அந்த மனுஷன் இப்படி சூப்பராக நரேட் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு சீனே விஷுவல் ஆகுது அப்படின்னு நீங்கள் பிரமிச்ச நரேஷன் யாருடையது? எந்த இண்டஸ்ட்ரியில் வேணா இருக்கலாம். நரேஷன்னா எனக்கு everyone have their own style of narration. அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு திணிக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப, எனக்கு ஹரி சார் நரேஷன் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கும் அது? எப்படின்னா அவங்கள வந்து அவர் கதை வந்து அந்த சீக்வன்ஸ், அவர் மனசுக்குள்ள அந்த சீக்வன்ஸ் எப்படி பார்க்குறாருன்றதை வந்து 100% இறக்குவார் நமக்குள்ள. சொல்கிற விதமே அப்படி இருக்கு. ஏன்னா அவர் எனர்ஜி லெவல் ஆகட்டும், அந்த ஹீரோ எப்படி இருக்கணும், அவன் கோவத்தில் அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அவன் எப்படி அதை பிரதிபலிக்கணுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார் அவர். ஸோ அது வந்து என்னன்னா நமக்கு ஒரு 50% நம்ம ஹோம்ஒர்க் வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ அந்த கேரக்டர் நமக்குள்ளே வந்துடும். அவர் சொல்கிற விதத்தில் நமக்கு அந்த கேரக்டர் 50% நம்ம செட் ஆகிடுவோம். ஸோ போய் கம்போஸ் பண்ணால் அந்த கேரக்டராக தான் நம்ம கம்போஸ் பண்ணுவோம். ஸோ அது அவர் ஒன்று. சங்கர் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவரும் ஒரு விதமான இப்படி தான் அவரோட சொல்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பேசுவார். ஸோ முன்ன பின்ன எல்லாமே சொல்லுவார், விஷயங்களை சொல்லி அந்த கேரக்டரை சொல்லி அந்த சீக்வன்ஸோட வேல்யூவேஷன் சொல்லி. ஸோ அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் நிறைய பண்ணி, ஏன்னா அப்படி தான் அந்த படங்கள் ஐ பண்ணும்போதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஹீரோக்கு வந்து நீங்கள் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களோட மேனரிசம் எப்படி இருக்குன்றது, அவங்களுடைய முந்தைய படங்கள், அவங்களோட அப்ரோச், அவங்க எப்படி ஸ்டண்ட் ஒரு கிக் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை எப்படி நடக்கும் அது? நான் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்கு என்ன தேவையோ நம்ம அதான் பண்ணுவோம். ஸோ ஒரு படத்தில் முன்னாடி படத்தில் பெருசாக பண்ணியிருந்துடலாம் ஃபைட்டு, பட் இந்த ஸ்கிரிப்ட் அதை டிபெண்ட் பண்ணலைன்னா, அவர் பண்ணதை இருந்தாலும் அதை நம்ம இதில் வைக்கக்கூடாது. அப்படிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த கேரக்டரைசேஷன் என்னவா இருக்காரோ
அது கொடுத்தா தானே நமக்கு சிங்க் ஆகும் பண்ணுறது. இல்லைன்னா அவருக்கு என்ன வருன்றதை வச்சோன்னா அது நான் கதையை மீறி போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நான் போக மாட்டேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் டேரக்டருங்கிட்டையும் சொல்லுவேன். பட் டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த கதையை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க அந்த கதையில் வாழ்ந்து தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி கதையை மீறி ஒரு விஷயமா கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹீரோஸாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம் என்ன சொல்லலாம், இன்னும் ஒரு தனித்துவம் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா எனர்ஜி எல்லாருமே இருப்பாங்க. அதை உள்வாங்குற விதமாகட்டும், அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாகட்டும், ஸோ அது மாறுபடும் கொஞ்சம். ஓகே. நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். உங்களுக்கு விஜய் சாரோட அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்படின்னா நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன், ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு விஜய் சார், ஆன் ஸ்க்ரீனில் வேறு விஜய் சார் இருப்பார். ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப காமன் கூலாக இருப்பார். பட் ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸே வேறையாக இருக்கும். பர்சனாலிட்டியாகவே சேஞ்ச் ஆகும் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது கேமராஸ்லாம் வச்சு ரிஹர்சல் பண்ணும்போது கூட ஹீ வாக் த்ரூ தான் பண்ணுவார் அவர். இப்போ நம்ம ரோல் கேமரா சொன்ன அப்புறம் என்ன ஸ்பீடு பண்ண போகிறோமோ அது பண்ண மாட்டார். ஜஸ்ட்டு வாக் பண்ணி எங்கேருந்து யார் வருவாங்க, எப்படி பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ஸ் இல்லை, எங்கே போக போகிறோமா, ஏற போகிறோமா, இதெல்லாம் வாக் பண்ணியே பார்த்துட்டே இருப்பார். ஸோ அது ஃபுல்லாக அப்படியே பைஹார்ட் பண்ணிட்டே இருப்பார். அந்த கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்பார். ரோல் கேமரா ஆக்ஷன் போது அந்த ப்ரெசன்ஸே வேறையாக இருக்கும். ஸோ அது ஒரு எனர்ஜியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு, ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த ரியல் ஸ்பீடே செஞ்சு பார்ப்பாங்க. ஏன்னா ஃபைட்டர்களோட டைமிங் வந்து எப்படி வரணும், எப்படி வரப்போகிறாங்கன்றதை பார்க்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் இவர் ஃபைட்டருங்க டிலே பண்ண கூட இவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சிலர்கிட்ட ஒரு வியக்கத்தக்க விஷயம் நிறைய பேர்கிட்ட ஒவ்வொன்று இருக்கும். சல்மான் சார் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சல்மான் சார் வந்து அவருடைய கெரியரோட ஸ்டார்டிங்கில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், ஆனால் ஆக்ஷன்லேயும் அவரோட கெரியர் போக 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 பயங்கரமாக ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு. குறிப்பாக நீங்கள் சுல்தான் மாதிரியான படங்கள்லாம் ஆக்ஷன் தான் படமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, உங்களுக்கும் சல்மான் கான் சாருக்குமான ஒரு தொழில்முறையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, பர்சனலாகவும் பேசலாம். தொழில்முறையாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் கொஞ்சம் எப்படி சொல்லணும், ஸ்கிரிப்டுன்னு பேசி சீக்வன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் கூட என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவோம். பேசிட்டு ஆன் ஸ்க்ரீன் வரும்போது ஹில் பி 100%. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அப்படி வருவாங்க. அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டதான். பட் அதுக்கேற்ற மாதிரி நைட்டில் போகும்போது அவங்க ஃபுல்லான எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிவிடுவாங்க. அது யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சல்மான் சார் மற்றவங்க மாதிரி இருக்காது. பட் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவங்ககிட்ட லைக் அவங்க லைக் சோ மெனி இயர்ஸ் தே கான் த்ரூ, லைக் அவங்கள ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரெசன்ஸை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தர்கிட்ட தனித்துவம்னு சொன்ன மாதிரி இது ஒரு பாடி லாங்குவேஜோட ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட. அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர் மாதிரி தான், ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான். 2 days பேக் கூட அவர் வீட்டில் தான் இருந்தோம். பேசிட்டு டீசர் நம்ம ஃபீனிக்ஸோட டீசர்லாம் காமிச்சிட்டு என்ன சொன்னார், பயங்கர ஹாப்பி. அவருக்கு பயங்கர ஹாப்பி, ரொம்ப விஷ் பண்ணார். எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட தான் நீங்கள் அட்மைர் ஆனது உண்டா, அச்சா என்ன இந்த விஷயம் சூப்பராக இருக்குது, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? ஹியூமானிட்டி, ரொம்ப ஹியூமானிட்டி. அவர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் யாருன்னா பேசுகிறாங்க, கஷ்டம் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு கேட்டு போக மாட்டார். மேபி அவர் அந்த இடத்துல நடந்துக்கிற விதம் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே ஓடிட்டே இருக்கும். பேக் அண்ட் ஃபோர்த், பேக் சைடில் வந்து அவங்க டீம் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்து அது என்ன பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துருப்பார். அந்த ஒரு இட்ஸ் ரியலி ஒரு கம்பெனி பீயிங் ஹியூமன்ற மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் அவர் அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் சல்மான் சாரோட தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக சாருக்கும் உங்களை நிறைய தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஜவான் நீங்கள் அவரை மீட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டன் கொரியோகிராஃபி பற்றி அவர் ஏதாவது கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. என்ன படம் அவர் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் ஸ்டன் கொரியோகிராஃபி பண்ணது? ஆக்சுவலாக பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்லி வந்து ஃபுல்லாக இந்த பிகில் மெர்சல் பற்றி நிறைய வந்து சொல்லிட்டாரு. சரி போகும்போது அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்தது. தென் அவரோட ஒர்க் பண்ணும்போது பாலிவுட்ல பண்ண விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கு. இப்போ சல்மான் சாருக்கு கண்டினியூ பண்ணுறதாகட்டும், அக்ஷய்குமார் சார் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. லைக் அதான் அவங்க நம்மளை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது. அதில் ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்னன்னா, ஜவானோட இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நைட் ஷூட் அங்கே ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு. எனக்கு டேல வந்து நான் சூரவி போட்ட ஹிந்தியில் வந்து அக்ஷய்குமார் சார் படத்துக்கு போய் ஆகணும். நைட் இங்கே ஷூட்டு. சேம் டைம் வந்து வீரம் ஹிந்தியில் கிசிகா பாய் கிசிகா ஜானோ அந்த படம் நைட் ஷூட் மறுபடியும் அங்கே வச்சுட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 3 நாள், ஆமாம் ஒரு 3-4 நாள் தொடர்ந்து என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே நைட் ஷூட் முடிப்பேன், ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து ஹைதராபாத் போயிட்டு
அக்ஷய் Physical சார் boy. முடிச்சு திருப்பி இங்கே வருவேன். ஸோ அது ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அட்மையர் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் டே நைட் இல்லையா, நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ஒரு 3-4 நாள் பண்ணுறதுன்றது ஒரு மாதிரி இருக்கும். பட் அகெயின் அதை பார்க்கும்போது ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அட்மையர் பண்ணாங்க ரொம்ப. ஓகே. அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, சீக்கிரம் விட்டுரு அவரை, அவங்கள பேசிக்குவாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஷாருக் சாரோட அவ்வளோ படங்கள் நீங்கள் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜவானில் தான் அவரை ஒர்க் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஹீரோஸை நீங்கள் அட்மையர் பண்ணியிருந்திருப்பீங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ரிதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஜவானை பொறுத்தவரை இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், அவரே 2-3 இதுலலாம் வராரு அப்படின்ன போது அவரோட ரிதம் பிடிச்சி அவருக்கு நீங்கள் கொரியோ பண்ணது எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஷாருக் சாரோட ஃபிலிம்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். சல்மான் சார் எப்படி பார்க்குறோமோ ஷாருக் சாரோட ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஒரு வகையில் நாங்கள் சும்மா பேசிக்குவோம் ஃபைட்டர்ஸாக இருக்கும்போது. ஷாருக் சாரோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் மாதிரி இருக்கும். ஓகே. அவரோட கோயிலான்னு ஒரு படம் இருக்குது, அவரோட பாசிகர்னு ஒரு படம் இருக்குது, டர்ன்ற படம், எல்லாத்தையுமே நெகட்டிவ் ஷேடு தான். கோயிலெல்லாம் ஹீரோ, மற்ற 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடு தான் பண்ணியிருப்பார், பாசிகர் ஆகட்டும் டர் ஆகட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டரில் பார்த்தீங்கன்னா சன்னி தேவல் அவர் அடிப்பார், கஜோலில் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார், அப்போ அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாசிகர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் இருப்பார். கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலைக்கார மாதிரி இருப்பார் அம்ரீஷ் புரி கிட்ட. இந்த 3 படத்துலையுமே நான் பார்க்கும்போது அவர் வந்து அடி வாங்குற மாதிரி நிறையா இருக்கும். அவர் விழுகிறது, மோதி விடிச்சு விழுகிறதுல பார்க்கும் ஃபைட்டருங்க பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு அப்போ இருந்து அவர் மேலே ஒரு சின்ன ஒரு பயங்கர ஒரு மாதிரி எனர்ஜியாக ஃபைட்டர் மாதிரியே இருக்காரு, துருத்துருன்னு இருக்காரு. ஆனால் ஸோ இப்போ பாஸ்டா பண்ணும்போது அவர் படம் பண்ணுற போது இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எனர்ஜி லெவல் அப்போ பார்த்தது இப்போ அப்படியே தான் இருந்தது. ஓகே ஓகே. அது ரொம்ப அட்மையர் பண்ணேன். அப்போக்கு பார்த்துருக்கேன், நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்தேன் அவர் அந்த விஷயங்கள்ல. ஏன்னா இப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லாரோடையும் நீங்கள் அசோசியேட் ஆகிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் தமிழ்லையும் சரி, ஹிந்தியில், தெலுங்குல எல்லா பக்கமும். எந்த ஹீரோ வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட பேசுறது, நீங்கள் தொடர்ந்து அவங்களோட படங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மெயின்டைன் ஆகிறது யார் யார்கிட்ட? சல்மான் கான் அண்ட் விஜய் சார் கூட. விஜய் சார். ஓகே. எல்லாருமே ஆர்யா சார் கூட எல்லாரும் பண்ணலாம். அங்கே வந்து பிரபாசாரம் சம்டைம்ஸ் பேசுவாங்க, எல்லாருமே டச்சில் தான் இருப்பாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.